மா என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்து இன்னைக்கு நவந்துக்கிறா மண்மனம் மாறாத வல்லையில் கேழ்வரகு களி கருவாட்டு குழம்பு வைக்கலாம். இன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். வாங்க, செம்மையாக ஒரு பிடிக்கலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இயற்கையான சூழலில் வந்து நம்ம சமைக்க போகிறோம். அதுக்கு வந்து பூண்டு 4 கட்டி உரிச்சு வச்சுருக்கோம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது வந்து புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம கத்திரி வத்தை போட போகிறோம். நல்லா இப்போ தண்ணி பிடிச்சோம். இல்லை நாங்கள் கழுவாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்பா ஃபோன் மாமா ஃபோன் எடுக்கலன்னொன்னே. நம்ம வந்து கத்திரி வத்தலுக்கும் கருவாட்டுக்கும் வந்து வெந்நீர் போட்டுக்கலாம். வெந்நீர் போட்டுட்டு நான் போய் கொலையை ஒரு கிளான்ஸ் சுற்றி பார்த்துட்டு தான் அதுக்குள்ளே வெந்நீர் வந்து கொதிச்சிடும். வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, நான் இப்போ வந்து களி கிண்டுறதுக்காக சட்டி எடுத்துகிட்டு வந்தேன். நம்ம வந்து களி கிண்டுறதுக்கு சோப் போட்டு சட்டியை விளக்கிக்கலாம். எதுவும் நார் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பில்லே வல்லவனுக்கு பில்லும் ஆயுதங்கிற மாதிரி இதை வச்சு விளக்கிக்கலாம். விளக்கிட்டு நம்ம வந்து ஒலை போடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கருவாட்டில் கொஞ்சம் வந்து வெந்நீர் ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றினா தான் அதில் இருக்கிற உப்பு, அழுக்கு, மண் எல்லாம் காயும் போது பட்டிருக்கும் இல்லைங்களா, தூசிலாம் அதெல்லாம் வெளில வந்துடும். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இதை எடுத்து தனியாக வச்சிரும். அடுத்தது வந்து கத்திரி வத்தல். இப்போ வந்து நம்ம குழம்புக்கு வந்து கிராமத்து ஸ்டைல்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கத்திரி வத்தல் போட்டு வைக்க போகிறோம். அந்த வத்தல்லையும் கொஞ்சம் வெந்நீர் ஊற்றிக்கலாம். ஏதாவது பூச்சிப்புழு இருந்தாலும் வெளில வந்துடும். அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் அழுக்கு, உப்பு அது கொஞ்சம் அப்போ தான் நல்லா ஊறி சாஃப்டாக இருக்கும். அதனால் அதையும் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் எடுத்துருக்கா பாரு. இதை ரெண்டும் நல்லா ஊறட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். அதெல்லாம் புளி ஊற வச்சாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கேழ்வரகு களி கிண்டுறதுக்கு ஒலை போட்டிருக்கேன் சட்டியில். இந்த சட்டியில் ஒலை போட்டிருக்கேன். இப்படி வந்து இங்கே வா, எட்டை போட்டிடும். நல்லா தண்ணி கொதிக்கிறோம். என்னென்ன ஊருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சுடு தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு 2 டைம் வந்து பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாங்க. வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா இன்னொரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் உள்ள அழுக்கலாம் வெளில வரப்போ. உட்காந்துக்கிட்டா அப்படியே மம்மி அப்படியே உட்காந்துக்கிட்டா உட்காந்துக்கிட்டா அப்படியே உட்காந்துட்டேன். இல்லை நாங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கோம்.
நாய் இங்கிடாம எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சுல்ல, எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு தண்ணி, இப்போ எவ்வளோ கிளியராக ஆயிடுச்சு பாருங்க. என் மேலே விட்டாதம்மா. அதனால நான் விட்டேன். இங்கே காட்டு. அப்பப்போ ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கூடாதுன்னா இதாகிடும். இதாயிடும். மொத்தம் எடுத்துக்கூடாது. டைம் இல்லை, நிறையா டைம் வாஷ் பண்ணிட்டேன். எனக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த அளவுக்கு வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நாய் களிக்கு வந்து நம்ம வந்து அரிசி போடணும், அதாவது 3ல் 1 பங்கு போடணும். நான் வந்து ஒரு 1/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ கேழ்வரகு மாவு தான், அதனால் நான் வந்து 1/4 டம்ளர் ரைஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது கிளஞ்சி நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும்போது களி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நானும் இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் களி சாப்பிட போகிறேன். தோசை சாப்பிட்ருக்கேன், கூழ் சாப்பிட்ருக்கேன், அடை சாப்பிட்ருக்கேன். ஆனால் இதான் ஃபர்ஸ்ட் டைம் களி சாப்பிட போகிறேன். எப்படி இருக்கும்னு எக்ஸைட்மெண்ட் எனக்கும் தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வெட்டி போட்டுருக்கீங்களா? நல்லா கொதிச்சு போட்டா நான் போடல. இதை போட்டுக்கலாம். இதுலயே அந்த தலையை போட்டு இதில் வந்து சாப்பாடு, இதில் வந்து எடுத்துக்கலாம். இது எனக்கு உனக்கும் கொடுத்துட்டு நீ அப்படியே எடுத்துக்க. லாஸ்ட்டாக தானே பார்க்க முடியாது. இப்போ வந்து சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் கீழே ஊற்றிட்டேன். நான் என்ன செஞ்சேன்? வச்சுருந்தேன் தட்டை நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுமா? இல்லை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும். இது என்ன உண்டு? வெந்தயமும் கடுகு. வெந்தயம் இது கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கிறேன். எப்படி அழகாக பட இப்போ வெங்காயம் போட்டு நறுக்கி வச்சுருந்தா வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கலாம். பூண்டு 2 இருக்குது, அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். வெயிலில் நின்றுட்டு இருக்கோம்ல, அதனால சீக்கிரம் ஆவாரம்பு பறிச்சுக்குவாங்க. மாமா தக்காளி நசுக்கி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து 1-2 தட்டி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்க, அப்படியே அடுப்பு அப்படியே அம்மி நம்ம கேஸ் அது ஒன்று. ஆனால் மேலேயும் சூடு கீழேயும் சூடுங்க. ஆனால் நல்லா வந்து அதனால் இந்த வீடியோ வந்து ஆனால் என்ன இது எப்படி பார்த்தீங்களா, தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. அம்மா இந்த மிளகாத்தூள் போடலையா? இப்பயே அள்ளிக்க. ரெடி ஆகிடுச்சா? எப்படி அழியுது பாருங்கள். ஒரு அடுப்பில் கருவாட்டு குழம்பு, ஒரு அடுப்பில் களி. வரவே வராது. தக்காளி வந்து அவ்வளோ ஒரு தான்.
நல்ல கார சாரமான களி களி கருவாட்டு வாங்க குழம்பு மண் சாப்பிடலாம். வாசம் மாறாத. இன்னைக்கு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சமைக்கிறோம். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து செய்கிறோம். இது மண் வாசனை எபிசோடு 1. இதுலேயே பார்க்கலாம் என்னென்ன செய்யலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டிஷ்ஷு நாங்கள் செஞ்சு ட்ரை பண்ணுறோம். ஆதரவு கொடுங்க. கரைச்சிருக்கக்குள்ளேயே உப்பு போட்டு கரைச்சிருக்கோம். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பத்தலை, அதனால நான் இவ்வளோ உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஊற்று கிண்டுங்க. இந்த களியோட மெயின் ஸ்டேஜே இது தாங்க. நம்ம மாவு ஊற்றின உடனேவே அந்த ஹீட்டுக்கு வந்து என்ன ஆகும்னா கட்டிப்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி ஊற்றி மாவு நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம துடுப்பு இந்த மாதிரி வச்சு கிண்டணுன்னா அழகாக ஈவனாக நல்லா மாவுலாம் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி நல்லா களி வரும். பட் நம்ம சாரணி தான் வச்சுருக்கோம். துடுப்பை நம்ம வீட்டில் எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நாங்கள் இதை வச்சே செஞ்சுட்டோம். ஆனால் இன்னும் இதுலேயும் வந்து நல்லா அழகாக தான் வந்தது களி. கொஞ்சம் நேரம் நாங்கள் கிண்டணும். அப்புறம் எங்களால் முடியலன்னு அப்பாவை கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னால் அப்பா வந்து திட்டிகிட்டே வந்து ஒரு சுழட்டை தான் சுழட்டினாங்க. அதுக்கப்புறம் திருப்பி தண்ணி பாயுது. அதோடைய களி ரெடி ஆகிடுச்சு. களியும் கருவாட்டு குழம்பு. இப்போ வந்து இந்த கருவாட்டு குழம்புக்கு கத்திரி வத்தல் இந்த கொல்லையில் விளைஞ்ச கத்திரிக்காய் தான் இது. இதை வந்து வத்தல் போட்டு வச்சுருந்தோம். இப்போ இந்த கத்திரி நம்ம கிண்டி விட்டோம். களி வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருந்தால் தான் வெந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஒட்டுது, பாதி தான் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம மூடி காட்டுறோம் உங்களுக்கு. கிண்டிக்கிட்டே இருக்கணும்னா அடி கிண்டிகிட்டே இருக்கணும். அவ்வளோவா மண் சட்டி அடி பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம். ஆனால் வந்து கிண்டிகிட்டு இருக்கணும். இப்போ வந்து கருவாடை நம்ம இது கூட சேர்த்துடலாம். கருவாடை வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஏன்னா இது டக்குன்னு வெந்துடும். ஆமாம், ஏன்னா நம்ம வெந்நீரில் இப்போ போட்டு நல்லா வேக வச்சுருக்கோமா. வெந்நீரில் வந்து ஒரு ஊற வச்சிட்டோம். இருக்குமா அதாக்கா. கொத்தமல்லி இலை. குளிர் காலத்தில் இந்த மாதிரி கதைன்னு விறகடுப்பிட்ட உட்காந்து சமைக்கிற சுகமே தனி சுகம். இது வந்து கொல்லையில் ஒருத்தவங்க அவுட்டர் ஏரியாவில் போட்டு வச்சுருந்த விறகடுப்பு, அதனால தான் இப்படி இருக்குது. ஓகேவா? என்னத்துலடா தென்னை மேலே தோப்புக்குள்ள குயிலே குயிலே. இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு கருவாட்டு குழம்பு. நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இதை கொத்தமல்லி தூவிக்கலாம். இதை ஆஃப்லாம் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அப்போ இந்த விறகு இருக்கு இல்லையா, இந்த விறகு எடுத்து தண்ணி ஊற்றி அமைச்சிடணும். இந்த விறகு எடுத்த பிறகும் பாருங்கள், இந்த மண் சட்டியோட மகிமை வந்து எப்போ நம்ம வந்து விறகு எடுத்தாலும் இந்த மண் சட்டி வந்து கொஞ்சம் நேரம் சூடாகவே இருக்கும். அதனால வந்து என்னன்னா இன்னும் தலப்புலன்னு கொதிச்சுட்டே இருக்குது பாருங்களேன். க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். அடியோட நல்லா அடியோட அரைங்களா. இன்னும் போ அடியோட அரைத்து ரெண்டு ஏடா எடுங்க. ஐயா கிட்ட நல்லா அப்பாக்கு தொட்டு செஞ்சாதான். இப்போ நமக்கு கேழ்வரகு களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். இங்கே பாருங்க, அப்படியே கொல்லை, அப்படியே களி. இதுதான் மண் வாசனை நிறைந்த உணவு. வாவ், சுட 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 களி கருவாட்டு குழம்பு. வாங்க சாப்பிடலாம்.
வாவ், சுட 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 களி கருவாட்டு குழம்பு. வாங்க சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்பா இந்த மண் வாசனையோடு நான் உங்களுக்கு இந்த களி செஞ்சுருக்கேன்.